Hi friends, welcome back to Kavi Supreme Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பெப்பர் சிக்கன் பிரியாணி சைட் டிஷ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பேன் வச்சுக்கோங்க. வெங்காயம் அரை வெங்காயம் நான் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் அரை தக்காளி கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பச்சை மிளகாய் 2லேருந்து 3 வரையும் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இது நல்லா வதங்கி வந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கலாம். நான் இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். அதில் லைட்டாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த சிக்கனை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 5 பீசஸ் இருக்குது. ஸோ அதை நான் இதில் போட்டுட்டு இதையும் நல்லா நான் வெல் அண்ட் மிக்ஸாக வதக்கி விட்டுக்கிறேன். எந்த ஒரு டிஷ்ஷுமே நம்ம எந்த அளவுக்கு வதக்கி செய்கிறோமோ அந்த அளவுக்கு உண்மையாகவே பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம சமைக்கிற ஃபுட்டு. ஸோ நீங்கள் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இதில் நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இப்போது நான் சில்லி பவுடர் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். வெறும் மிளகாத்தூள் இதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம மெயினாக இப்போது ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த டிஷ்ஷோட ரொம்ப ஹைலைட்டு, பெப்பரு. ஸோ மிளகு, வெறும் மிளகை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெப்பரை இந்த மாதிரி போட்டுக்கும்போது ரொம்பவே செம்மையாக இருக்கும். இதோட ஃப்ளேவரோட டேஸ்ட்டே இது தான் கொடுக்கும். ஸோ இதில் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வெந்து வரட்டும். சிக்கன் நல்லா பாயில் ஆகி வரும். அது வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போது இதில் உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்ஸை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. செம்மையான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை விட ஸ்மெல்லு ரொம்பவே செம்மையாக இருக்குது. ஓகே, நம்ம இதை இப்போ என்ன பண்ணலாம், ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. உங்கள் வீட்டில் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடுறேன். பாருங்கள், பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை அப்படியே பிரியாணிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது இந்த பெப்பர் சிக்கன் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
டாட்டா, பாய் பாய், see you for next video. Kavi Supreme Samayal.